வணக்கம். இது வழக்கு. பள்ளி நட்புங்கிறது அத்தனை புனிதமானது. சுயநலமில்லா இந்த மாணவ பருவ நட்பு நம்முடைய பல பேருக்கு சில சமயங்கள்ல நம்ம வாழ்நாள் முழுக்க தொடரும். ஆனா காஞ்சிபுரத்துல சில மாணவர்கள் சேர்ந்து ஒரு கொடூரமான செயலை செஞ்சிருக்காங்க. சக மாணவர் ஒருத்தரையே மற்றவர்கள்லாம் சேர்ந்து எரிச்சு கொண்டதா சொல்றாங்க. என்ன நடந்துச்சு? காஞ்சிபுரம் சத்தியஜோதி கருணை இல்லம் என்ற அந்த மாணவர் இல்லம் பெயருக்கு ஏற்றாற்போல் எப்போதும் அமைதியாக இருக்கும். ஆனால் அன்றோ அங்கே ஒரே கூச்சலும் பதட்டமும். அந்த மாணவர் இல்ல காப்பாளரான கார்மேகம் என்பவரை அக்கம் பக்கத்திலிருந்து வந்தவர்கள் கோபத்தில் அடித்துக் கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்தின் கோபத்திற்கு காரணம் அந்த இல்ல கட்டிட மாடியில் ஒரு உடல் எரிந்து கொண்டிருப்பதுதான். அது ஒரு மாணவனின் உடல். அந்த மாணவன் இறந்ததற்கு இல்ல காப்பாளரான கார்மேகம்தான் காரணம் என்று அவரை அடித்துக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் காஞ்சி தாலுகா காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்களும் அங்கு வந்து சேர அவர்கள் மாணவன் எரிந்து கிடப்பது பற்றி விசாரணையை தொடங்குகின்றனர். பொதுமக்களிடம் அடிவாங்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கார்மேகத்திடம் விசாரணையை துவங்குகின்றனர் போலீசார். மாணவன் தற்கொலைதான் செய்து கொண்டான் என்று கார்மேகம் கூற போலீசுக்கு கார்மேகம் மேல் சந்தேகம் ஏற்பட்டது. அவரை தனியே அழைத்து தீவிர விசாரணை செய்கின்றனர். அந்த விசாரணையில் அதிர்ச்சியளிக்கும் தகவல்களை கூறுகிறார் கார்மேகம். கரிக்கட்டையாக பாதி எரிந்தும் எரியாமலும் இறந்து கிடக்கும் மாணவன் பெயர் முருகன். காஞ்சிபுரம் தாயார்குளம் பகுதியைச் சேர்ந்த முருகன் இந்த இல்லத்தில் தங்கி ஒரு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறான். 10 வயதேயான முருகன் நன்றாக படிக்கும் மிக அமைதியான மாணவன். சம்பவத்தன்று மாணவன் முருகனுக்கும் அவனை விட வயதில் மூத்த கல்லூரி மாணவர்களான கோபி மற்றும் முருகனுக்கும் ஏதோ தகராறு நடந்ததாகவும் அவர்கள் அந்த இல்ல கட்டிட மாடியில் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை தான் பார்த்ததாகவும் கூறுகிறார் கார்மேகம். கார்மேகம் குறிப்பிட்ட மாணவர்களான கோபி மற்றும் முருகனை பிடித்து விசாரிக்கின்றனர் போலீசார். போலீஸ் விசாரணையில் பயந்து போன மாணவர்கள் மாணவன் எப்படி இறந்தான் என்று கூறுகின்றனர். இறந்து போன முருகனை தாங்கள்தான் அடித்துக் கொன்றதாகவும் பின் உடலை எரிக்க முயற்சித்ததாகவும் உண்மையை ஒப்புக்கொள்கின்றனர். சம்பவம் நடந்த அன்று அந்த இல்லத்தில் சமையல் செய்யும் பெண் மாணவர்களுக்கு சாதம் வடிக்காமல் ஏதோ வேலையாக வெளியே சென்றிருக்கிறார். உணவு விடுதிக்கு வந்த மூத்த மாணவர்களான கோபியும் முருகனும் அங்கே சாதம் இல்லாததைக் கண்டு இளைய மாணவரான முருகனை தங்களுக்காக சாதம் வடிக்கும்படி கட்டாயப்படுத்தி அடித்திருக்கின்றனர். அடி வாங்கிய முருகன் அழுது கொண்டே மாடிக்கு சென்று அமர்ந்து கொண்டார். மூத்த மாணவர்களான கோபியும் முருகனும் தாங்களே சாதம் வடித்துவிட்டு கோபத்தில் மாடியில் இருக்கும் முருகனை மீண்டும் அடிக்க துவங்குகின்றனர். அப்போதும் ஆத்திரம் தீராமல் அங்கு கிடந்த ஒரு விறகு கட்டையை எடுத்து முருகனை பலமாக தாக்க அந்த இடத்திலேயே சுருண்டு விழுகிறார் முருகன். பேச்சு மூச்சு இல்லாத முருகனை பார்த்து அவன் இறந்து போய்விட்டான் என்று பயந்த கோபியும் முருகனும் சமையல் அறையில் இருந்த மண்ணெண்ணெயை எடுத்து வந்து முருகனின் உடலை எரிக்க முயற்சித்திருக்கின்றனர். அந்த உடல் சரியாக எரியாததால் மேலும் மண்ணெண்ணெய் ஊற்றி பத்த வைத்திருக்கின்றனர். நான் சின்ன கிச்சன் போயிட்டேன். எங்கேயுமே இல்ல. அடுத்து எங்க அண்ணன் சின்ன போய் இந்த பையன் போய் தொட்டு பார்த்தான். யாரும் உள்ள இருக்காங்க பயந்து எல்லாம் வந்துட்டாங்க. அடுத்து போய் தொட்டு பார்த்தான். தண்ணி தெளிச்சான். தீந்து வாசனை இருந்துச்சு. அது எல்லாம் வாடனை கூப்பிட்டாங்க. அது வாயிலிருந்து ரத்தமா இருந்துச்சு. எரிந்து கொண்டிருந்த உடலிலிருந்து வந்த புகையை பார்த்து அக்கம் பக்கத்திலிருந்து மக்கள் ஓடி வர அதற்குள் அங்கிருந்து சென்று விடுகின்றனர் கோபியும் முருகனும். ஒரு மாணவனின் உடல் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து மக்கள் காப்பாளர் கார்மேகத்தின் அறைக்கு சென்று விசாரிக்க அவர் பதட்டத்தில் விளர மாணவன் இறந்ததற்கு அவர்தான் காரணம் என்று அவரை தாக்க ஆரம்பிக்கின்றனர். போலீஸ் விசாரணையில் கார்மேகம் கூறும்போது கோபியும் முருகனும் அந்த விடுதியில் ரவுடிகள் போல் நடந்து கொள்வார்கள். அவர்கள் வைத்ததுதான் அங்கு சட்டம். தான் உள்பட எல்லாருமே அந்த இருவருக்குமே பயந்து கொண்டு இருந்ததாக கூறுகிறார். இந்த சத்தியஜோதி கருணை இல்லத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் நிறைய முறை துன்புறுத்திருக்காங்க. இதை கண்டிச்சு பொதுமக்களும் நிறைய முறை அவங்க ஆன் பண்ணிருக்காங்க.
அப்படி வான் பண்ணும் போதும் சில குழந்தைகள் வந்து பயத்தினால வெளியே சொல்றது இல்ல. இதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு 5ஆம் வகுப்பு படிக்கிறான். ஒரு 8, 9 வயசு இருக்கும். அந்த குழந்தைய அடிச்சு அவன் வந்து கொளுத்தி போட்டதான் நாங்க நினைக்கிறோம். சம்பவத்தன்று கூட அந்த மாணவர்களுக்கு இடையே நடந்த சண்டையை கார்மேகம் பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கிறார். முருகனை விறகு கட்டையால் அடித்ததும் அதற்கு பிறகு மண்ணெண்ணெய் ஊற்றி எரிந்ததும் அவருக்கு தெரிந்தே நடந்திருக்கின்றது. இந்த சத்தியஜோதி கருணைன்றது ஒரு 8 வருஷமா நடந்து வருது. இங்க வந்து சுமார் குழந்தைங்க 30-35 பசங்க படிச்சு வராங்க. இதுல வந்து சின்ன சின்ன குழந்தைங்களையும் அடிக்கடி கொடு பண்றது, வீட்டு வேலை வாங்குறது, அது போல வேலைகள் நடந்து வருது. பக்கம் அக்கத்துல வந்து நாங்க ஏற்கனவே வந்து நிர்வாகத்தை விட சொல்லியிருக்கிறோம். சொல்லியும் வந்து இது போல தவறு நடந்திருக்குது. ஆனால் கோபி மற்றும் முருகனின் மிரட்டலுக்கு பயந்து அந்த கொலையை கண்டுகொள்ளாமல் விட்டதாக போலீசிடம் ஒத்துக்கொள்ளுகிறார் கார்மேகம். அரசாங்கத்துக்கு மீறி இந்த குழந்தை காப்பகம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மீட்கப்பட்ட குழந்தைகளை காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஹேண்ட் இன் ஹேண்ட் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. முருகனை கொலை செய்த கோபியையும் முருகனையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது போலீஸ். இந்த வயசுல மாணவர்கள் இது போன்ற கொடூர செயல்களை செய்யறதுக்கு இந்த சமூகம் அவங்க மேல செலுத்துற அழுத்தமும் தவறான ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது தான் காரணம். ராமர் பிள்ளை இந்த பெயரை யாருமே மறந்திருக்க முடியாது. கருப்பு தங்கமா விற்கிற பெட்ரோலுக்கு மாற்றா மூலிகை பெட்ரோல்னு கண்டுபிடிச்சு இந்த உலகத்தோட கவனத்தையே தன் பக்கமா திருப்பினவர். ஆனா கொஞ்ச நாள்ல அவருடைய அத்தனை புகழும் இறங்கினது மட்டுமல்லாம ராமர் பிள்ளை ஒரு ஏமாற்றுக்காரன்னு ஜெயிலையும் போட்டாங்க. சரி, அந்த ராமர் பிள்ளை இப்ப எங்க இருக்கிறார், என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? ராமர் பிள்ளை இந்த பெயரை யாரும் அத்தனை சீக்கிரம் மறந்துவிட முடியாது. இன்று நம் எல்லோருக்கும் தேவையாயிருக்கும் தொடர்ந்து விலையேற்றத்தை சந்தித்து வரும் மதிப்புமிக்க பொருளான பெட்ரோலுக்கு மாற்றாக மூலிகை பெட்ரோல் என்று ஒன்றை கண்டுபிடித்து ஒரே நாளில் உலக புகழ் பெற்றவர். திடீரென புகழ் உச்சிக்கு போனவர் போன வேகத்தில் கீழேயும் விழுந்தார். அவர் கண்டுபிடித்தது மூலிகை பெட்ரோலே அல்ல, அது ஒரு ஏமாற்று வேலை. ராமர் பிள்ளை ஒரு ஏமாற்றுக்காரர் என்று அவரை சிறையில் பிடித்து தள்ளியது நமது இந்திய அரசாங்கம். ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. சரி, இப்போது எங்கு இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் ராமர் பிள்ளை? உலகமே வியக்க ஒரு காலத்தில் புகழோடு உலா வந்தவர் இன்று சென்னையில் ஒரு சிறிய வீட்டில் யாருக்கும் தெரியாத வகையில் அமைதியாக வாழ்ந்து வருகிறார் ராமர் பிள்ளை. ஆனால் தனது கண்டுபிடிப்பு பற்றிய பெருமிதமும் வேகமும் மட்டும் இன்னும் குறையவில்லை. அதைவிட நம் நாட்டு அரசியல்வாதிகள் மற்றும் அதிகார வர்க்கத்தின் மீதான அவரின் கோபம் இன்னும் அப்படியே இருக்கிறது. நான் அன்னைக்கு படிச்சிருந்தேன்னா இந்த சரிவு எனக்கு வந்திருக்காது. அன்னைக்கே இத கோர்ட்ல போட வேண்டிய கோர்ட்ல போட்டு ஐஐடில இருந்து ஐஐடி வந்து நான் நீதி வாங்கியிருக்க முடியும். அந்த தீரா ஆர்வமும் கோபமும் தான் இப்போது அவரின் அடுத்த கண்டுபிடிப்பிற்கான உத்வேகத்தை தந்து கொண்டிருக்கிறது. ராமர் பிள்ளை இப்போது கண்டுபிடித்திருப்பது மின்வெட்டு பிரச்சினைக்கான தீர்வு. இவர் புதியதாக கண்டுபிடித்திருக்கும் ஒரு எரிபொருள் மின்சார உற்பத்தி செய்யும் ஜெனரேட்டர் இயக்க பயன்படுமா? மின்சாரத்தை விட குறைந்த செலவில் இந்த ஜெனரேட்டர் இயக்கப்படும் சாத்தியம் இருப்பதாக கூறுகிறார் ராமர் பிள்ளை. பெட்ரோல் அல்ல, பெட்ரோலியம் ப்ராடக்ட் அல்ல, அக்கின் டு பெட்ரோலியம் ப்ராடக்ட். என்னுடைய என்ன சொல்லுதுன்னா, இது பெட்ரோலியம் ப்ராடக்ட் அல்ல, ஆனால் அதை போன்றது. அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லுது. அந்த டிபார்ட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இதை மக்களுக்கு கொடுக்கலாமா, கொடுங்க. அந்த டிபார்ட்மெண்ட் அனுமதி அளிச்ச பிறகு தான் மக்களுக்கு நான் கொடுக்கறேன். ஜெனரேட்டர் இயக்க பயன்படும் அந்த எரிபொருள் எப்படி தயாரிக்கப்படும் என்று அவர் வீட்டிலேயே செய்முறை விளக்கம் செய்து காட்டினார். ஈதைல் ஃபார்மேட் என்ற ஒரு கலவையுடன் மூலிகை கலவையை தண்ணீரில் கலந்து
சிறிது வெந்நீரை ஊற்றி கலக்குகிறார் ராமப்பிள்ளை. கலவை உருவாவதற்கு முன் எரியாத தண்ணீர் இந்த மூலிகை கலவையை கலந்தவுடன் எரிபொருளாக மாறுகிறது. இந்த புதிய எரிபொருள்தான் மின்சாரம் தயாரிக்கும் ஜெனரேட்டருக்கு ஊற்றி மின்சாரம் தயாரிக்க முடியும் என்கிறார் ராமப்பிள்ளை. இந்த எரிபொருளை பெரிய அளவில் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலை ஒன்றை நிறுவி மக்களுக்கு குறைந்த விலையில் தன்னால் மின்சக்தி தர முடியும் என்கிறார் ராமப்பிள்ளை. மின்சாரம் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மின்சார பற்றாக்குறையை சால்வ் பண்ணணும். ரெண்டாவது, இந்த 5 ரூபீஸ் நம்ம இன்கிரீடியன்ட் செலவாகுதுன்னா அந்த 5 ரூபாய் செலவுல குறைஞ்சது ஒரு 6 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. இதை வச்சு நான் பவர் ப்ரொடியூஸ் பண்றதுல நாங்க முழுமையா நம்ம இறங்க போறோம். ஒரு ஓரிரு வருஷம் கழிச்சுதான் நம்ம ஆட்டோமொபைலுக்கு அது யோசனை. இப்ப வரைக்கும் பவர் இதை மட்டும்தான் நான் எடுத்துக்க போறேன் கையில. மின்சக்தியை தயாரிக்க பயன்படும் எரிபொருளை பெட்ரோலுக்கு மாற்றாக வாகனங்களிலும் பயன்படுத்த முடியும் என்கிறார் இவர். அதோடு நம் கண்முன்னே அதை நிரூபித்து காட்டுகிறார் ராமப்பிள்ளை. இருசக்கர வாகனத்தில் இருந்த பெட்ரோலை முழுவதுமாக எடுத்துவிட்டு இவர் தயாரித்த எரிபொருளை ஊற்றி இருசக்கர வாகனத்தை ஓட்டச் செய்கிறார். ஆச்சரியம், அந்த இருசக்கர வாகனம் இவர் தயாரித்த எரிபொருளில் இயங்குகிறது. இவர் தயாரித்த இந்த பெட்ரோல் மிக விரைவில் விஞ்ஞானிகள் மற்றும் அரசாங்கங்களின் ஒப்புதலுடன் பெரிய அளவில் தொழிற்சாலை அமைத்து தயாரிக்கப்படும் என்று தெரிவிக்கிறார். அப்போது 1 லிட்டர் எரிபொருள் ரூபாய் 5ற்கு தர முடியுமாம் இவரால். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரேட் மட்டும், அந்த இன்கிரீடியன்ட் மட்டும் 1 லிட்டருக்கு இன்கிரீடியன்ட் மட்டும் 5 ரூபாய் செலவாகுது. அடுத்து உபகரணங்கள் இருக்கு, பாய்லர்ஸ் இருக்கு, கரண்ட் செலவு இருக்கு, அடுத்து ஃபேக்டரியில இருக்கக்கூடிய அதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த உள்ள காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மட்டும் 5 ரூபாய். அரசாங்கம் டாக்ஸ் ஃப்ரீ பண்ணி இவர் அதாவது புதிதாக வாங்கப்பட்டாலோ இல்ல இது பயோன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டாலோ 4% தான் டாக்ஸ் பண்ணணும். அதெல்லாம் இருக்கு. டாக்ஸ் வேணாம்னு சொல்லி நம்ம 5 ரூபீஸ்க்கு நம்ம மக்களுக்கு சேர்த்துடலாம். சரி, இத்தனை நம்பிக்கையுடன் பேசும் ராமப்பிள்ளையின் வாழ்வில் ஏன் வந்தது இத்தனை பிரச்சனைகளும்? இவர் சில ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடித்த மூலிகை பெட்ரோல் என்ன ஆனது? இவர் மேல் அரசாங்கம் ஏன் வழக்கு போட்டது? அரசாங்கமும் விஞ்ஞானிகளும் கூறுவது போல் ஏமாற்று வேலை செய்தாரா இவர்? இந்த கேள்விகள் அத்தனைக்கும் ராமப்பிள்ளையே பதில் கூறுகிறார். தற்போது சென்னையில் வசித்து வந்தாலும் இவர் பிறந்தது ஒரு குக்கிராமம். சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீலிபுத்தூர் தாலுகாவில் மம்சாவரம் இடையங்குளம் ஒரு குக்கிராமம். தன் பள்ளி நாட்களில் சுற்றுலா சென்றிருந்த போதுதான் எரிபொருள் தயாரிக்க பயன்படும் மூலிகையை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார் ராமர். ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் போயிருந்தோம். அந்த எக்ஸ்கர்ஷன் போகும்போது மாணவர்களுக்காக சமையல் நடக்குது. அந்த சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சமையல் பண்ண இடத்துல ஒரு நெருப்பு பொறி பட்டு பக்கத்தில் உள்ள மூலிகளை படம்னா அந்த மூலிகை எரிய ஆரம்பிக்குது. என்னடா இது பச்சை உள்ள ஒரு மூலிகை எப்படி எரியும் அப்படின்னு சொல்லி பார்த்து அடையாளம் பண்றதுக்குள்ள எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. எரிஞ்சு முடிஞ்ச உடனே தமிழ் பேராசிரியர்கிட்ட கேட்டோம். அவர் சொன்னாரு, இல்ல இந்த மாதிரி மூலிகைகள் மேற்பரிசோதனை நிறைய இருக்கு, இதுக்கு ஆதாரங்கள் அகநூறு புறநூறுலேயே வரும் பாரு அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டாரு. இந்த தாவரத்தோட உதவியோட சிக்கிமிக்கல்ல நெருப்பு வரவழைச்சு இந்த தாவரத்தின் உதவியோட மலை பிரதேசங்கள் உலாவுறாங்க சொல்லிட்டு இந்த விஷயங்கள் அந்த புறநூறு சொல்லப்படுது. மூலிகை கண்டுபிடிச்சாச்சு. அப்ப தண்ணியில இருந்தாங்க. அதுக்கு ஒரு சில மாதங்கள் கஷ்டப்பட்டு அப்ப தண்ணி ஒரு எரியும் தன்மைக்கு வருது. ஆரம்பத்தில் சில விஞ்ஞான அமைப்புகளும் அரசாங்கமும் இவரின் கண்டுபிடிப்பை ஏற்றுக்கொண்டாலும் சிலர் இவர் கண்டுபிடிப்பை ஒத்துக்கொள்ள மறுக்கின்றனர். 2 சயின்டிஸ்டும் சாட்டிஸ்ஃபைடு டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட்டோட எனக்கு சர்டிபிகேட் தர்றாங்க. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க, ராமர் ஒரு ஸ்டெரர் கொண்டு வந்திருந்தாரு. அந்த ஸ்டெரர்ல பெட்ரோலியம் ப்ராடக்ட் உள்ள வச்சிருந்தாரு. அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் வெளியில வராம இருக்கிறதுக்காக மெழுகு பாரபின் பிளெக்ஸ் வச்சு அடைச்சிருந்தாரு. நாங்க பார்த்தோம்.
74 டிகிரியில அந்த பேரண்ட் அந்த மெழுகு வந்து உருவிச்சு நாங்க குடிச்சோம், கையும் களமா நாங்க குடிச்சோம். தமிழக மற்றும் ஆந்திர அரசுகள் இவரின் கண்டுபிடிப்பை போற்றி விருதுகள் பல வழங்கி இருக்கின்றன. உச்சிக்கு போன இவர் புகழ் மெதுவாக மங்க துவங்கியது மட்டுமல்லாமல் இவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்று இவர் மேல் வழக்கும் தொடரப்பட்டது. டெய்லி வந்து 2000 லிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். நான் இது வந்து டெய்லி ஒரு 10,000 லிட்டர் நான் விரி பண்ணணும். எனக்கு உதவி பண்ணுங்க சொல்ல அந்த மினிஸ்ட்ரி வந்து அப்ப வந்து ரெங்கராஜ் பாங்கல இருக்காரு. நான் அவர்கிட்ட உதவி கேட்கறேன், நீங்க டெவலப் பண்ணுங்க, நாங்க எல்லா ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு சிபிஐ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்பு பார்லிமெண்ட்ல ஆய்வு செய்யப்படுது. அந்த சவால் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. திரும்பவும் சில சயின்டிஸ்ட்கள் போட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கு. அந்த தபால் 8ஆம் தேதி அனுப்பப்படுது. அந்த தபால் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ள 10ஆம் தேதி நடவடிக்கை எடுக்கப்படுது. இவர் மேல் தொடரப்பட்ட வழக்குகள் முடியும் தருவாயில் இருப்பதால் பெரிய நம்பிக்கையுடன் மீண்டும் தனது கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு நிரூபிக்கப் போவதாக கூறுகிறார் ராமர் பிள்ளை. இன்வென்ஷனுடைய நான் பேட்டன்ட் ஆக்ட் சொல்லியிருக்கேன். என்ன மூலிகை என்று பேட்டன்ட் ஆக்ட் சொல்லியிருக்கிறோம். என்ன தாவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது தண்ணி எப்படி யூஸ் ஆகி புயல் வரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பேட்டன்ட் ஆக்ட் வந்து அக்செப்டட். வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு புரிந்த தனது திறமை விரைவில் இந்திய அரசாங்கத்திற்கும் விஞ்ஞானிகளுக்கும் புரியும் என்று நம்பிக்கையுடன் பேசுகிறார் ராமர் பிள்ளை. நான் ஏமாற்றப்படல, இந்திய மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். ஆனா நான் இதனால வரை பொறுமையா இருந்த காரணம் அந்த ஆதாரங்கள்லாம் கைக்கு வரட்டும். ஆதாரங்கள் கைக்கு வந்துருச்சு போதும். 2014 என் பாடுபட்டாவது இல்ல நீதிமன்றத்தின் உதவியை நாடினாலும் சரி இது மக்கள் வந்து சேர்த்துருவோம். அவர் கூறியது போல் அவர் கண்டுபிடித்த புதிய எரிபொருளில் உண்மை இருக்கும் பட்சத்தில் ராமர் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் அவருக்கான அந்த அங்கீகாரமும் கௌரவமும். ராமர் பிள்ளை எடுத்திருக்கும் அடுத்த முயற்சியும் நமக்கு ஆச்சரியத்தையே கொடுக்குது. அவரின் முயற்சிகள் மக்களுக்கு நிச்சயமா பயன் கொடுக்குங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம எல்லோருடைய ஆதரவும் அவருக்கு இருக்கும். இன்னைக்கு பஸ்கள்லயும் ட்ரெயின்கள்லயும் பல நோட்டீஸ்கள் ஒட்டி இருக்கிறத நாம பார்க்கலாம். அதுல முக்கியமானது வேலை வாய்ப்பு பத்தின நோட்டீஸ். பிரபல அலுவலகங்கள் பேர்ல ஒரு நோட்டீஸ் ஒட்டி இன்டர்வியூக்கும் கூப்பிடுவாங்க. அங்க போய் பார்த்தா அது மிகப்பெரிய ஏமாத்து வேலையா இருக்கும். சரி, இந்த ஏஜென்சி நடத்துற குளறுபடிக்கும் ஏமாத்து வேலைக்கும் நம்மளுடைய இளைஞர்களுக்கு நிவாரணம் என்ன? பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்கள்ல வந்து விளம்பரப்படுத்தப்பட்டு பேஸ்ட் செய்யப்பட்டு பல நிறுவனங்களால் வந்து கூடுதல் சம்பளத்துக்கு வந்து நல்ல வேலை, கௌரவமான வேலை அப்படிங்கிற விளம்பரங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பப்ளிஷ் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படை நோக்கம் என்னன்னா, அதிகப்படியான பெருவாரியான வேலை வாய்ப்பு வேணுங்கிற மக்கள் பயணம் செய்வது வந்து அரசு பேருந்துகளையும் ரயில் மூலமாக காரணத்தினால அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த மாதிரி விளம்பரம் செய்யப்படுகிறது. இதுல வந்து கொடுக்கப்படும் அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப அந்த சம்பளம் கொடுக்கப்பட்டாலோ அல்லது வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டாலோ அது குற்றம் கிடையாது. ஆனா எந்த அடிப்படையில ஒரு விளம்பரம் கொடுக்கப்பட்டதோ அந்த விளம்பரத்தின் தன்மையை அடிப்படையாக கொண்டு ஒரு நபர் நம்பி அந்த நிறுவனத்துல பணியில சேர்றாரு. அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு அங்க கொடுக்கப்பட்ட அந்த வேலை வந்து அவருடைய தகுதிக்கோ அவருடைய கல்விக்கோ இல்லைன்னா கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு குறைவாக, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியான சம்பளத்திற்கு குறைவாக இருந்தால் அப்படிப்பட்ட சூழல்ல ஒருத்தர் பாதிக்கப்பட்ட நபர் அவர் தான் புகார் கொடுக்கணும். அப்படிப்பட்ட புகார் வந்து இப்போ வந்து சென்னை மாதிரி ஒரு போலீஸ் கமிஷனரேட் இருக்கிற இடங்கள்ல வந்து கமிஷனர் ஆபீஸ் அவர் கீழையும், மற்ற மாவட்டங்கள்ல அதாவது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய கீழே இயங்கி வரும் மாவட்ட காவல்துறை அந்த மாதிரி அலுவலகங்கள்ல டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் சொல்லி டிஸ்ட்ரிக்ட்ல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கீழையும், சென்னை மாதிரி போலீஸ் கமிஷன் இருக்கிற இடத்துல வந்து சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் இருக்கிற அந்த ஒரு பிரிவுல வந்து ஜாப் ராக்கெட்டிங் அப்படின்னு சொல்ற, அதாவது வேலை வாய்ப்பு வாங்கி தருவதாக ஏமாற்றி மோசடி செய்யும் வழக்குகளை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட போலீஸ் புலனாய்வு குழு, அங்கே ஜாப் ராக்கெட் அப்படிங்கிற அஃபென்ஸ் கீழே வந்து ஒரு பிரிவு செயல்படும். அங்கே வந்து புகார் கொடுக்கப்படுகிறது. அந்த புகாருடைய தன்மையில வந்து அதற்கு ஆதாரமோ ஆவணங்களோ வேலை வாய்ப்பு பொருந்திருக்கிறதுனால எழுத்து மூலமா எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த தன்மையை விசாரிச்சு அது உண்மைதானாங்கிறத போலீஸ் விசாரிப்பாங்க. அந்த அப்படிப்பட்ட புகார்கள் வந்து முதல் தகவல் அறிக்கையாக வந்து
417 ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் சட்டப்பிரிவு 417 கீழே வந்து ஒருவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நம்பி இறங்கும் ஒரு நபருக்கு ஏமாற்றப்பட்டால் தண்டனை என்று சட்டம் விளம்புகிறது. அந்த அடிப்படையில் ஓராண்டு காலம் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்படுகிறது மற்றும் அபராதம் விதிக்கப்படுகிறது. இல்லைனா சிறை தண்டனை மற்றும் அபராதம் சேர்ந்து கொடுக்கப்படுகிறது. இந்த 417 இந்த ஐபிசி செக்ஷன்ல வந்து அதனுடைய சட்ட உட்குறு வந்து 415 அந்த ஐபிசி வந்து அது சொல்லுது. ஒரு ஏமாற்றுதல் என்றால் என்ன, எப்படிப்பட்ட சூழல்ல என்ன நிலைமையில ஒரு நபர் எப்படி ஏமாந்தா அது குற்றமாக கருதப்படும் அப்படிங்கிறது 415 ஐபிசி சொல்றதுல அதை அடிப்படையாக வச்சு 417 ஐபிசியில வந்து தண்டனை வழங்கப்படுகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.